அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக மீண்டுமாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நெகேமியா 12:43 அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களிகூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது என்று. அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி அல்லது ஒரு ஏக்கம் எழும்பலாம். மற்ற வீட்டாரை பார்ப்பீங்க, சொந்த பந்தங்களை பார்ப்பீங்க, நண்பர்களை பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்லையெல்லாம் களிப்போடு சத்தமாக சந்தோஷமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படியெல்லாம் குதூகலம் கொண்டாட்டம் இப்படியெல்லாம் நல்ல செய்திகளை அவங்கவுங்க வீட்டில் நடக்கும். அதையெல்லாம் நீங்கள் தூரத்திலேருந்து பார்த்துருப்பீங்க. இப்படி அவங்க வீட்டில் இவங்க வீட்லையெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. என் வீட்டில் எப்போ சந்தோஷம் வரும்? என்னுடைய தொழிலில் எப்போ லாபகரமான ஒன்றை பார்ப்பேன்? எப்படி என் பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண போகிறாங்க என்று பல விதங்களில் வேலை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் உறவுகளை குறித்தும் ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதை கண்டார். பிரியமானவர்களே, நான் ஆவியில் உணர்ந்து சொல்கிறார். எனக்குள் ஆவியானவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை சொல்கிறேன். உங்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கலந்த ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் கண்டார். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு பதில் தான் இந்த வார்த்தை. என்ன பதில் அப்படின்னா, அன்றைக்கு எருசலேமில் அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டது, தீக்கிரை ஆக்கப்பட்டது, வாசல்கள் எல்லாம் இப்படி பலவிதமான ஒரு போராட்டமான சூழ்நிலை. நெகேமியாவினுடைய தலைமையில் இறங்கின அந்த கூட்டம் அற்புதமான ஒரு தேவன் செய்ததான அதிசயத்தை கண்டார்கள். காரியங்கள் அவங்களுக்கு கைகூடி வந்தது. எதை இழந்தாங்களோ அதை பெற்றுக்கொண்டாங்க. அதை நினைச்சு கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி மகிழ்ச்சியாகி அந்த நாளை கொண்டாடினார்களாம். இன்றைக்கும் அருமையானவர்களே, எதையெல்லாம் இழந்தாங்களோ அதை திரும்ப பெற்று கொண்டாங்க. அது நிமித்தமாக மகிழ்ச்சியின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம் அவங்களுக்குள்ள பயங்கரமாக இருந்துச்சு. அது ரொம்ப தூரத்துக்கு கேட்டுச்சான். அதே நாள் தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வந்திருக்குது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அந்த சந்தோஷம் வந்திருக்குது. பிரியமானவர்களே, அங்கேயும் இங்கேயும் சத்தத்தை கேட்டீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. உங்க வீட்டில் ஒரு சத்தம் வருது. அது கொண்டாட்டத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம். அது ஒரு ஆர்ப்பரிப்பின் மகிழ்ச்சியின் சத்தமாக இருக்கிறது. இந்த சத்தத்தை தூரத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. குறிப்பாக உங்களை பார்த்து ஏளனமாய் கேவலமாய் நினைத்தாங்கல்ல, அவங்களுடைய காதுகள் கேட்கத்தக்கதாக மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க போறாங்க. பிரியமானவர்களை, ஒன்றை மட்டும் நினைங்க. எனக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இது. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும் என்ற விசுவாசத்தோடு மட்டும் காத்திருங்க. நிஜமாகவே எதை எல்லாம் ஏங்கி அது நடக்குமா நடக்காதான்னு காத்திருக்கிறீங்களோ அது எல்லாமே கைகூடும். ஒன்று கூட அது விலகி போகாது. ஆகவே அன்றைக்கு அந்த நாளிலே மக்கள் ஆரவாரம் பண்ணினார்கள், கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து. அதே போல நீங்களும் மகிழ்வீர்கள். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, கர்த்தரால் வந்தது. ஆகவே அது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து களிகூர போகிறீங்க. ஆகவே இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய ஏக்கத்தை அறிந்து எனக்கேற்ற வார்த்தை கொடுத்தீங்க. வார்த்தை கொடுத்த ஆண்டவர் என் வாழ்க்கையும் கட்டுவீங்க. ஆண்டவரே, என் தொழிலையும் கட்டுவீங்க. அது எல்லா விதத்திலும் உயர்ந்த தரத்தோடு இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த நன்மையை அனுபவிப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எருசலேம் நகரம் ஆண்டவர் இடிக்கப்பட்டது, வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டது, மீண்டும் கட்டப்பட்டது. அது நிமித்தமாக மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதே போலப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் எதை நினைத்து இழந்து போனதை நினைத்து ஏக்கத்தோடு இருக்கிறாங்களோ, ஆமாண்டவரே, அவங்க பெருமூச்ச ஏக்கத்தை அறிந்து கர்த்தர் இந்த நாளிலே நல்ல மகிழ்ச்சியின் சத்தத்தை கொடுத்திருக்கிறீர். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறீர். இவங்க வீட்டிலையும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்க போறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நன்றி.